Exercise 1.4 second sum. In a competitive examination, 1 mark is awarded for every correct answer, while 1/4 mark is deduced for every wrong answer. A student answered 100 questions and got 80 marks. How many questions did he answer correctly? Use Cramer's rule to solve the problem. Okay, ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் நடக்குது. அது என்ன செய்யறாங்க, ஒரு 100 ஆன்சரை 100 கொஸ்டின்ஸ் இருக்கு. ஓகேவா, 100 கொஸ்டின்ஸ் இருக்கு. அதுல என்ன சொல்லியிருக்காங்க, அந்த 100 கொஸ்டின்ல கரெக்டான ஆன்சரா இருந்ததுன்னா அதுக்கு 1 மார்க் கொடுக்குறாங்க. ஓகேவா, இதுவே ராங்கான ஆன்சர் தப்பு அப்படின்னா என்ன செய்யறாங்க, அவங்க வாங்கின மார்க்ல இருந்து 1/4 மைனஸ் பண்றாங்க. ஓகேவா, இதை வச்சுட்டு என்ன செய்ய சொல்லிருக்காங்க, எத்தனை ஆன்சர்ஸ் அவங்க வந்து கரெக்டா, எத்தனை கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர் அவங்க எழுதியிருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா, மொத்தமா 100 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்றாங்க. ஓகேவா, 100 கொஸ்டின்ஸ் இருக்கு. அவங்க தப்பாவும் ஆன்சர் பண்ணிருக்கலாம், இல்ல கரெக்டாவும் ஆன்சர் பண்ணிருக்கலாம். ரெண்டுத்தையும் சேர்த்து என்னது 100 கொஸ்டின் அட்டன் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இப்ப எக்ஸ்ங்கிறத நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், கரெக்டான ஆன்சர்னு சொல்லிக்கலாம். ஓகேவா, ஆன்சர்டு கரெக்ட்லி, ஆன்சர்டு கரெக்ட்லி. ஒய்ங்கிறது என்னது, ஆன்சர்டு இன்கரெக்ட்லி, தப்பா ஆன்சர் பண்ணிருக்காங்க. ஓகேவா, இந்த கரெக்டான ஆன்சர் தப்பான ஆன்சர் ரெண்டுத்தையுமே, அதாவது தப்பான கொஸ்டின் கரெக்டான கொஸ்டின் கரெக்டா இருக்கும், ஆனா ஆன்சர் அவங்க என்னது தப்பாவும் எழுதிருக்கலாம் இல்ல கரெக்டாவும் எழுதிருக்கலாம். ரெண்டுத்தையும் சேர்த்தாங்கன்னா என்னது 100 கொஸ்டின் அட்டன் பண்ணிருக்காங்க. ஓகேவா, தப்பான கொஸ்டின் தப்பான ஆன்சர் கரெக்டான ஆன்சர் ரெண்டுத்தையும் சேர்த்துனது 100 கொஸ்டின் மொத்தம் அட்டன் பண்ணிருக்காங்க. ஓகேவா, இதுல கரெக்டான கொஸ்டின் இருக்கு, தப்பான கொஸ்டின் ஆன்சரும் இருக்கு. ஓகேவா, கரெக்டான ஆன்சருக்கு தான் நம்ம என்னது 1 மார்க் கொடுக்குறோம். கரெக்டான ஆன்சருங்கிறத எதை டினோட் பண்றோம், எக்ஸ்ங்கிறத டினோட் பண்றோம். ஓகேவா, அப்ப அதுக்கு 1 மார்க் கொடுத்துக்கிறேன். ராங்கான ஆன்சருக்குலாம் நான் என்ன செஞ்சுக்கிறேன், 1/4 மைனஸ் பண்ணிக்கிறேன். அதாவது ஒய்ங்கிறதா நம்மளுக்கு என்னது ராங்லி ஆன்சர்ட் கொஸ்டின்ஸ். ஓகேவா, அப்ப அதுல இருந்து நான் என்ன செஞ்சுக்கிறேன், 1/4 மைனஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா, இது எல்லாத்தையும் சேர்த்தா மொத்தம் எத்தனை கிடைக்குது, 80 மார்க் கிடைக்குது. 1 மார்க் கரெக்டான ஆன்சருக்கு கொடுத்து தப்பான ஆன்சருக்கு 1/4 கொடுத்து நம்மளுக்கு டோட்டலா அவங்க எவ்வளவு மார்க் வாங்கியிருக்காங்க, 80 மார்க் வாங்கியிருக்காங்க. இப்ப இதுல இருந்து என்ன செய்ய சொல்லிருக்காங்க அப்படின்னா, எத்தனை கொஸ்டின்ஸ் அவங்க கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்காங்க, 100 கொஸ்டின்ல ஆன்சர் பண்ணிருக்காங்க இல்லையா, அதுல எத்தனை கரெக்டான ஆன்சர்ஸ் அப்படிங்கிறது தான் நம்மள கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா, கரெக்டான ஆன்சர்ங்கிறது என்னது, எக்ஸ். யூசிங் கிராமர்ஸ் ரூல் படி அவங்க போட சொல்லிட்டாங்க. கிராமர் ரூலுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம என்ன செஞ்சுப்போம், டெல்டா கண்டுபிடிப்போம். டெல்டா கண்டுபிடிக்கணும்னா என்னது, 2 ஈக்குவேஷன்ஸ்ல இருக்கிற அந்த கோஎஃபிஷியன்ட்ஸ் எடுத்து அந்த 2x2 மேட்ரிக்ஸை நம்ம ஃபார்ம் பண்ணிக்க வேண்டியதுதான். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துங்க, அதுல உள்ள கோஎஃபிஷியன்ட் எடுத்து எழுதிங்க 1 1. செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துட்டு அதனுடைய கோஎஃபிஷியன்ட். ஓகேவா, இதை எடுத்து எழுதியாச்சு. இப்ப டெல்டா கண்டுபிடிக்கணும் என்ன செய்வோம், ஜஸ்ட் ஒரு கிராஸ் மல்டிபிளிகேஷன். என்ன பண்ணுவீங்க, -1/4 into 1 போது -1/4 -1 into 1 1. சோ ரெண்டுத்தையும் எல்சிஎம் எடுங்க, என்ன ஆயிடும், -1 -4/4 which is equal to -5/4. ஓகேவா, அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும், டெல்டா எக்ஸ் கண்டுபிடிக்கணும். டெல்டா எக்ஸ்ங்கிறது என்னது, இந்த டெல்டால இந்த ஃபர்ஸ்ட் காலம் இருக்கு இல்லையா, அந்த ஃபர்ஸ்ட் காலத்தை என்னவா மாத்தணும் அப்படின்னா, நம்மளோட இந்த ஈக்குவேஷன்ல இருக்கிற கான்ஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, அதை எடுத்துட்டு வந்து என்ன செஞ்சுக்கணும், இந்த இடத்துல மாத்திக்கணும். ஓகேவா, அந்த மீதி இருக்கிற டெல்டால இந்த செகண்ட் காலத்தை அப்படியே நம்ம திருப்பி போட்டுக்க வேண்டியதுதான். ஓகேவா, இப்ப இதுக்கு ஒரு கிராஸ் மல்டிபிளிகேஷன் கொடுத்துடலாமா. சோ 100 into -1/4 minus 80 into 1. ஓகேவா, 80 into 1 80. இப்ப இதால கேன்சல் பண்ணிக்க வேண்டியதான், 25. So -25 -80 which is equal to, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கங்க, அப்ப என்ன கிடைக்கும், -105. ஓகேவா, இப்ப நம்ம என்ன கேட்டிருக்காங்க, கரெக்டான ஆன்சர்ஸ் என்னங்கிறது மட்டும் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம டெல்டா ஒய் கண்டுபிடிக்க தேவையில்ல, ஏன்னா எக்ஸ்ங்கிறது தான் கரெக்டான ஆன்சர்ஸ்க்குள்ள லெட்டர்ஸ். ஓகேவா, அதனால அதை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சா போதும். பை கிராமர்ஸ் ரூல் x is equal to என்னது, டெல்டா எக்ஸ் டிவைடட் பை டெல்டா. டெல்டா எக்ஸ் என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம், -105 டிவைடட் பை டெல்டாவோட வேல்யூ என்னது, -5/4. மைனஸ் கேன்சல் பண்ணிக்கங்க. இது என்ன செஞ்சுக்கணும், அடுத்த ஸ்டெப் ரெசிப்ரோக்கல் பண்ணிக்கணும். ரெசிப்ரோக்கல் பண்ணா என்ன கிடைக்கும், 4/5 கிடைக்கும். ஓகேவா, இதை கேன்சல் பண்ணுங்க, 21 which is equal to என்னது, 84. அப்ப therefore x is equal to என்னது, 84. 84 क्वेश्चंस என்னது, அவங்க கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம். ஓகேவா.